வணக்கம். இன்றைய நாள் 31/12/2025 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரேணிகா ஜோனரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற டிப்பர் மீது போலீசார் 5 தடவை துப்பாக்கி பிரயோகம். பாடப்புத்தகத்தில் பொருத்தமற்ற வாசகம் தொடர்பான விசாரணையை ஆரம்பித்த கல்வி அமைச்சு. வெற்றிகளின் பலன்களும் நாட்டு மக்களை சென்றடைய வழிவகுப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் ஜனாதிபதி. அரசியல் நோக்கத்துக்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் தையட்டி திசை விகாரையின் விகாராதிபதி. இந்திய ரூபாவின் பெறுமதி மிகப்பெரிய வீழ்ச்சி. கனடாவின் கடற்படையை பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிட்ட ஈரான். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். சட்டவிரோத மணலேற்றி சென்ற டிப்பர் மீது போலீசார் 5 தடவை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் டிப்பர் வாகனம் வீதியில் மணலை கொட்டியபடி தப்பியோடியுள்ளது. சட்டவிரோத மணலேற்றிய டிப்பர் வாகனத்தை போலீசார் மறிக்க முற்பட்ட போது நிறுத்தாது குறித்த வாகனம் பயணித்துள்ளது. பரவி பாஞ்சான் வீதியூடாக செல்ல முற்பட்ட குறித்த டிப்பர் வாகனத்தை துரத்தி சென்று போலீசாரால் 5 தடவை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் டிப்பர் வாகனம் வீதியில் மணலை கொட்டியபடி தப்பிச் சென்றுள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 93 ஆண்டுகால உள்நாட்டு இறைவரி திணைக்கள வரலாற்றில் 2203 பில்லியன் ரூபாய் அதிகபட்ச வருவாயை ஈட்ட உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் முடிந்துள்ளதாகவும் இது இந்த ஆண்டு வருவாய் இலக்கை விட 33 மில்லியன் ரூபாய் மேலதிக வருவாய் சேகரிப்பு எனவும் கடந்த ஆண்டில் ஈட்டப்பட்ட வருவாயுடன் ஒப்பிடும்போது இது 15% அதிகரிப்பாகும் என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாண்டோ தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் செவ்வாய்க்கிழமை காலை திணைக்களத்தில் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது உள்நாட்டு இறைவரி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். உள்நாட்டு இறைவரி திணைக்கள வரலாற்றில் முதல் முறையாக ஜனாதிபதி ஒருவர் இத்திணைக்களத்துக்கு வருகை தந்திருந்ததை குறிக்கும் வகையில் செவ்வாய்க்கிழமை காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திணைக்களத்துக்கு சென்று ஊழியர்களை சந்தித்தார். 2025 ஆண்டில் அடைந்த முன்னேற்றம் மற்றும் 2026 ஆண்டிற்கான புதிய திட்டங்கள் குறித்து அவர் ஆராய்ந்ததோடு பணியாளர்களுடனான சந்திப்பிலும் இணைந்து கொண்டார். அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட அதிக வருவாயை பெற்றுத் தந்தமைக்காக உள்நாட்டு இறைவரி திணைக்கள அனைத்து ஊழியர்களுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அதே இலக்கை நோக்கி தொடர்ந்து பணியாற்றி நாட்டிற்கு தேவையான பொருளாதார மாற்றத்தை அடைவதற்கு அர்ப்பணிக்குமாறு அனைவரிடமும் கோரிக்கை விடுத்தார். தரமாறில் ஆங்கில பாடத்தொகுதியில் இடம்பெற்றுள்ள பொருத்தமற்ற வாசகம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: தேசிய கல்வி நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு தற்போது அச்சிடப்பட்டுள்ள 6ஆம் ஆண்டு ஆங்கில மொழி பாடத்திற்கான ஒரு தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டு அந்த முறைப்பாடு சரியானதென உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த கற்றல் தொகுதியை விநியோகிப்பதை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் உடனடி விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இது தொடர்பில் நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முறைப்பாடு செய்யவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தையிட்டு விகாரை பிரச்சினை தீர்க்கப்படும் வரையில் விகாரையின் வளாகத்தில் எவ்விதமான புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ள மாட்டோம் என தையிட்டி திச விகாரையின் விகாராதிபதி ஜீன்தோட்டை நந்தரராம தேரர் உறுதியளித்துள்ளார். தையொட்டி விகாரையில் உள்ள விகாராதிபதியின் வாசஸ்தலத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். தையொட்டி திச விகாரையில் எதிர்வரும் 3ஆம் திகதி பௌர்ணமி தினத்தில் வழமையான பூசைகள் வழிபாடுகள் தான் நடைபெறும். விசேட பூசை வழிபாடுகள் இதற்கும் விகாராதிபதியாகிய நான் எதற்கும் இடமளிக்கவில்லை. தெற்கிலிருந்து புத்தர் சிலை எடுத்து வருவதாகவும் அன்றைய தினம் விசேட பெறரா நடைபெற உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் நான் எவ்விதமான விசேட அனுமதியும் எதற்கும் கொடுக்கவில்லை. அரசியல் நோக்கத்துக்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என கோருகிறேன். அதேவேளை கைதட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள என அரசாங்கத்தினால் புதிய குழு அமைத்துள்ளார்கள். அந்த குழுவிடம் நமது விகாரைக்கான ஆவணங்களை கையளித்துள்ளோம். காணியை உரிமை கோரும் நபர்களும் தமது காணிதான் என்பதற்கான ஆவணங்களையும் கையளித்துள்ளார்கள். இந்த விவகாரத்தில் இதொரு சட்டவிரோத செயல் என தீர்ப்பளிக்கப்பட்டால் இதனையும் ஏற்க நான் தயார். விகாரை காணி விடுவிப்பு தொடர்பில் இதுவரை யாரும் என்னுடன் பேசவில்லை. அரசாங்கத்தின் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதற்கு மதிப்பளித்து விகாரை வளாகத்தில் எவ்விதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என உறுதியளிக்கிறேன் என்றார். தொடர்வது இந்திய செய்திகள். 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்திய ரூபாய் மதிப்பு மிகப்பெரிய வருடாந்த வீழ்ச்சியை சந்திக்கும் நிலையில் உள்ளது.
பங்கு சந்தைகளில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெளியேற்றம் மற்றும் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இல்லாததால் ஆசியா முழுவதும் பங்கு சந்தை சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தால் மீட்சிக்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. 2025 ஆண்டு வருடத்தின் இறுதி நாளான இன்று காலை 10 மணிக்கு அமெரிக்கா டாலர் ஒன்றிற்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு 89.8650 ஆக இருந்தது. இது இந்த ஆண்டிற்கான 4.74% சரிவை குறிக்கிறது. இது 2022 ஆண்டுக்கு பின்னர் மிக மோசமான சரிவாகும். அப்போது அது சுமார் 10% சரிந்தது. இந்த ஆண்டின் நாணயம் வீழ்ச்சியில் மீண்டும் சாதனை அளவை எட்டியது. ஒரு கட்டத்தில் டாலர் ஒன்றுக்கு நிகராக ரூபாயின் பெறுமதி 91 என்ற நிலையை தாண்டி சென்றது. இது நாணயத்தின் மீது நீடித்த தேய்மான அழுத்தத்தை ஏற்படுத்தி காட்டுகின்றது. தொடர்வது உலகச் செய்திகள். ஒட்டாவாவில் தீவிரவாத குழுக்களின் பட்டியலில் ஈரானிய ராணுவ கிளையை சேர்க்கும் முடிவுக்கு பதிலளிக்கும் விதமாக கனடாவின் கடற்படையை ஒரு பயங்கரவாத அமைப்பாக தெஹ்ரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்ட ஈரானிய வெளியுறவு அமைச்சு கனடாவின் இஸ்லாமிய புரட்சிக்கான காவல் படையை பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிட்டது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை அமெரிக்கா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த பின்னர் நிறைவேற்றப்பட்ட 2019 ஈரானிய சட்டம் வாஷிங்டனின் வழியை பின்பற்றும் நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர நடவடிக்கை எடுக்க அங்கீகாரம் அளிக்கிறது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஒட்டாவாவில் ரோயல் கனடிய கடற்படையை இந்த சட்டத்தின் எல்லைக்குள் வருவதாக தெஹ்ரான் கருதுவதாகவும் இதன் விளைவாக அதை ஒரு பயங்கரவாத அமைப்பாக முத்திரை குத்துவதாகவும் அறிக்கை கூறுகின்றது. இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.